காய்கறி வீட்டில் இல்லையா? அப்போ இந்த குழம்ப ட்ரை பண்ணுங்க. இந்த குழம்ப ரொம்ப சிம்பிளாவும், ஈஸியாவும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாவும் செய்யலாம். வீட்டில் காய்கறி எதுவும் இல்லைங்கிறவங்க சுண்டல் இருந்தால் இந்த குழம்ப ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஐஜி ஃபேமிலி குக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவும் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. 1 கப் சுண்டல் எடுத்து ஓவர் நைட்டு ஊற வச்சுக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வேக விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா சுண்டலில் உப்பு உரைக்காமல் போயிடும். அதனால தான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. சுண்டலை நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சுண்டலை வச்சு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதோட எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. வெந்தயம் போட்டுக்கோங்க. அது கூடவே கடுகு போட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் இந்த நேரத்துக்கு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதும் தக்காளி 2 கட் பண்ணி வச்சு அதையும் போட்டுக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூளே 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வதங்கி வந்ததும் நம்ம அவிச்சு வச்சுருக்க சுண்டலை இதோட சேர்த்து விட்டுக்கோங்க. சுண்டலை போட்டதும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இந்த குழம்ப 5 பேர்த்துக்கு வைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்கு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து வரட்டும். அப்போ தான் மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் 1 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து அதோட தண்ணி 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து விட்டுருக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இந்த குழம்ப இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி குழம்பை இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிராமத்தில் இருக்கனால கிராமத்து சமையல் தான் எங்கள் கிச்சனில் செய்வோம். அதை தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.